வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாலில் கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் பலி. தாக்குதலாளியை பிடிக்க முயன்ற நால்வர் மீதும் தாக்குதல். காலி மீன்பிடி துறைமுகத்தில் தீப்பரவல். விடுதலை புலிகளின் குறிஞ்சாத்தீவு உப்பு உற்பத்தி நிறுவனத்தை மீள இயக்க திட்டம். மன்னார் வைத்தியசாலையில் உயிரை மாய்த்து கொண்ட ஜாழ் இளைஞன். ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட தமிழிளைஞர் மறுப்பு அறிக்கை விடும் காவல்துறை. ஒளிந்து திரியும் முன்னாள் அமைச்சர் தேடும் அதிகாரிகள். சஜித்தின் தோல்விக்கு இதுவே காரணம், எதிர்க்கட்சி விளக்கம். விடுதலை புலிகளின் ஆயுத வளங்களை தடுக்க அமெரிக்காவை அழைத்த ரணில். இனி தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினமிரவு இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் இரு பெண்கள் உள்ளிட்ட 4 படுகாயமடைந்துள்ளனர். புங்குடுதீவு முதலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த 40 வயதுடைய அற்புதராசா அகிலன் என்பவரே உயிரிழந்துள்ளார். குறித்து நபர் மீது சரமாரியாக கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதில் அந்நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அதேவேளை கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்ட நபரை பிடிக்க முயன்ற 2 பெண்கள் உள்ளிட்ட 4 மீதும் கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தாக்குதலாளி தப்பிச் சென்றுள்ளார். தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்த 4 ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். காலி மீன்பிடி துறைமுகத்தில் பயன்படுத்தப்படாத பல மீன்பிடி படகுகளில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் காலி மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு, கடற்படை காலி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் மற்றும் மீனவ சமூகத்தினரும் இணைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தீப்பரவலில் 4 மீன்பிடி படகுகள் எரிந்து சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட குறிஞ்சாத்தீவு தொழிற்சாலைகளுக்கான உப்பு உற்பத்தி நிறுவனத்தை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். இத்தொழிற்சாலை ஆனையிறவு உப்பு தொழிற்சாலை கண்மையில் அமைந்துள்ளது. தொலைக்காட்சி ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், அத்தோடு எப்பாவல பொசுபேட் தொழிற்சாலை 26 வருடங்களாக இருந்த வழக்குகளை முடித்துள்ளதோடு முதலாக பொசுபேட் தயாரிப்புக்காக அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளது. சில நாட்களில் அமைச்சரவைக்கு சமர்ப்பித்து பிஓஐக்கு வழங்கப்படவுள்ளது. சிவனகலை மற்றும் பெலவத்த சீனி தொழிற்சாலைகளில் கடந்த அரசாங்கம் எவ்வித சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு வேட்வரி மற்றும் தொழிலாளர்களின் சேமநாப நிதி போன்றன செலுத்தவில்லை. அத்தோடு 3 மில்லியன் ரூபாய் கடன் செலுத்த வேண்டியிருந்தது. இவற்றை நாங்களே செலுத்தி வருகின்றோம். ஆதலால் திடீரென பிரச்சினைகளை தீர்க்க முடியாது. எமது சில திட்டங்கள் மக்களுக்கு செல்ல சில காலம் எடுக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். மன்னார் வைத்தியசாலை வளாகத்தில் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இன்றைய தினம் காலை தூக்கில் தொங்கியவாறு அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மன்னார் வைத்தியசாலையில் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 32 வயதுடைய இளைஞரை இவ்வாறு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இளைஞனின் இந்த விபரீத முடிவுக்கு என்ன காரணம் என்பது தொடர்பில் இதுவரையில் தகவல் வெளியாகவில்லை. அத்துடன் குறித்த இளைஞர் நேற்றைய தினம் இரவு இவ்வாறு தனது உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் என குறிப்பிடப்படுகின்றது. இந்நிலையில் குறித்த இளைஞனின் சடலம் நீதிபதியின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டுசுட்டான் காவல்துறை பிரிவில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மறுப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். ஒட்டுசுட்டான் காவல்துறையினரால் மேற்படி அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. குறித்து அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: 7/8/2025 முல்லைத்தீவு காவல்துறை அத்தியட்சகர் பிரிவுக்குட்பட்ட ஒட்டுசுட்டான் காவல் நிலையத்தின் சிவநகரில் பிரதேசத்தில் அமைந்துள்ள 12வது சிங்கப்படையணி முகாமை அப்புறப்படுத்துவதற்கு சில நாட்களாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இதன்போது இரவு வேளையில் அகற்றப்பட்ட இரும்பு மற்றும் வெளிப்புற பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக அதன் முகாம் வளாகத்தினுள் அனுமதியின்றி நுழைந்த 5 பேரை விரட்டியடிப்பதற்காக முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் நடவடிக்கை எடுத்தனர். அதில் தப்பிச் செல்ல முயன்ற ஒருவர் மொத்தியன்கட்டு குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். மேற்படி நபர்கள் முகாம் வளாகத்தினுள் நுழைந்தபோது முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் அவர்களை கண்டு விரட்டியடிக்க முற்பட்ட போது இதன் விளைவாக உள்ளே நுழைந்தவர்கள் தாக்கப்பட்டது தெரியவந்ததன் காரணமாக சிப்பாய் ஒருவரையும்
மூவரையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவர்கள் மூவரையும் 9/8/2025 அன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். 3 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 19/8/2025 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தொடர்ந்தும் தலைமறைவாக இருப்பதாக லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகள் தடுப்பு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணலகழ்வு வேலைகளை சட்டவிரோதமாக கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியதன் மூலம் 262 லட்சம் ரூபாய் இழப்பை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தியதாக அவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதன் காரணமாக லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தடுப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். எனினும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தொடர்ந்தும் தலைமறைவாக இருப்பதுடன் அவரது மொபைல் போன் அணைத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தடுப்பு ஆணைக்குழுவினால் தான் கைது செய்யப்படுவதை தவிர்த்துக் கொள்ளும் வகையில் முன்பிணை வழங்குமாறு கோரி ராஜித சேனாரத்ன தாக்கல் செய்துள்ள மறுசீராய்வு மனுவை எதிர்வரும் செப்டம்பர் 1 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. சஜித் பிரேமதாஸ் எப்போதும் பொய் சொல்லாததால் தான் தேர்தலில் தோல்வியடைகிறார் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் துணைத் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். ஹேட்டனில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர், எதிர்க்கட்சி வலுவடைந்து வருகின்றது. அரசாங்கத்தின் கொள்கைகள் குறித்து நாங்கள் மிகவும் விழிப்புடன் இருக்கின்றோம். அரசாங்க அமைச்சர்கள் பைத்தியம் பிடித்தது போல் பொய் சொல்கின்றனர். மக்களின் ஒப்புதல் குறையும் போது ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு வந்து உரை நிகழ்த்தி இழந்த பொது அங்கீகாரத்தை மீண்டும் பெறுகின்றார். முன்னாள் ஜனாதிபதியின் மகன் சீன அரசாங்கத்துடன் கூட்டு சேர்ந்து நாட்டின் பொது பணத்தை பயன்படுத்தி ஒரு செயற்கைக்கோளை அனுப்பியதாக இப்போது அதிகாரத்தில் இருப்பவர்கள் கூறினர். அரசாங்கம் 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஒன்று சொல்லும்போது அமைச்சர் வசந்த சமரசிங்க வேறு ஏதாவது சொல்கின்றார். திசை காட்டிக்கும் ஜேவிபிக்கும் இடையே ஒரு பிளவிருப்பது இப்போது தெளிவாகின்றது. இந்த அரசாங்கம் ஜேவிபியின் கருத்துப்படி நடத்தப்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கருத்துப்படி அதனால் தான் நாடு இவ்வாறு நடாத்தப்படுகின்றது. நாட்டில் அதிகாரத்தை பெற முடிந்தவரை பொய் சொல்ல வேண்டும். இப்போது அதிகாரத்தில் இருப்பவர்கள் அப்படி பொய் சொல்லி அதிகாரத்தை பெற்றனர். எதிர்க்கட்சி தலைவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் பொய் சொல்லாததால் எதிர்க்கட்சி தலைவர் எப்போதும் தோற்கிறார். எதிர்க்கட்சி தலைவரிடம் 1 அல்லது 2 பொய்களை சொல்ல சொன்னோம். அவர் பொய் சொல்ல மாட்டார். நான் அரசியல் செய்ய போகின்றேன் என்றால் நான் பொய் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். ரணில் விக்ரமசிங்கே பொய் சொல்லவில்லை. ஆனால் நாட்டின் சரிந்த பொருளாதாரம் சமீபத்தில் மீட்கப்பட்டது என்று அவர் கூறினார். தமிழீழ போரின் போது ராணுவத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான மோதல்கள் 2002ஆம் ஆண்டளவில் உச்சகட்டத்தை பெற்றிருந்தது. இதில் ஸ்ரீலங்கா கடற்படைக்கும் புலிகளுக்கும் இடையிலான கடல் மோதல்கள் அக்காலத்தில் அதிக விளம்பரம் பெற முனைந்திருந்தன. இதற்கு விடுதலை புலிகள் அமைப்புக்கு கடல் வழியாக கிடைக்கப்பெற்ற ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக கடல் மார்க்க பயன்பாடு பெரும் பக்கபலத்தை ஏற்படுத்தியிருந்தது. பிற்காலங்களில் இந்த அறிக்கை விடுதலை புலிகளினை எதிர்க்க ஸ்ரீலங்கா ராணுவத்துக்கு முக்கிய பங்கு வகித்ததாக ஸ்ரீலங்கா ராணுவ அட்மிரல் ஆஃப் தி பிளேட் வசந்த கரண்ணாகோட தொடர்பில் எழுதப்பட்ட புத்தகம் வெளியாகியுள்ளது. மேஜர் ஜெனரல் வைத்திய ரத்னவின் முன்மொழிவில் செய்யப்பட்ட பரிந்துரைகளில் ஒன்று ராணுவத்தை விட கடற்படையை விரிவுபடுத்த வேண்டும் என்பதாகும். விடுதலை புலிகள் கடல் வழியாக ஆயுத விநியோகங்களை சார்ந்திருக்கின்றனர். அத்தகைய பொருட்களை துண்டிப்பது ராணுவத்தால் நிலத்தில் பயங்கரவாதத்தை வெற்றிகரமாக எதிர்த்து போராட உதவும் என்பது அவரது வாதமாகும். ஆனால் இதனை ஸ்ரீலங்கா ராணுவத்தினால் அப்போது செயற்படுத்தப்படுவது சாத்தியம் இல்லாத ஒன்றாக காணப்பட்டது.